ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற படத்துல சந்தானமும் உதயநிதி ஸ்டாலினும் நண்பர்களா இருப்பாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய லவ்வர வந்து ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருவாங்க. "ஏய் மச்சான் வாடா பாண்டிச்சேரி போறேன்டா, பொண்ண தூக்குறேன்டான்னு" சொன்ன உடனே சந்தானம் கூட வருவார். மண்டபத்துக்கு முன்னால வந்துட்டு, "ஏய் மச்சான் போய் ஒரு நல்ல ஒரு அடியாள கூட்டிட்டு வா" அப்படின்னு லோக்கல் கை கூட்டிட்டு வான்னு சொன்ன உடனே சந்தானம் போயிருவாரு. போய் சந்தானம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கிழிஞ்சு ஒரு லோக்கல் கை கூட்டிட்டு வருவாரு. ஒரு லுங்கியோட கையில உருட்டு கட்டியோட, "ஏய் அப்படி வாப்பான்னு." அதுக்குள்ள இவரு என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசி மனசு மாறிரும். "டேய் கல்யாணத்துக்கு போனியா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாடான்னு" அம்மா சொல்லிருவாங்க. இவர் உடனே அந்த பிளான் போயிரும். அந்த தூக்குற பிளான் போயிட்டு, இப்போ ஆசீர்வாதம் பண்ற பிளான்ல இருப்பாரு. உடனே, "ஏய் மச்சான் சொன்னேன்டா, ஆள் கூட்டிட்டு வந்துட்டேன் பார்றா" லோக்கல்ல நின்னுட்டு இருப்பாரு. உருட்டுக்கட்டையோட, அப்படின்ட்டு. "வாடா போலாம் தூக்கலாம்டா" அப்படிம்பாரு. "மச்சான் மனசு மாறிடுச்சுடா. வேணாம்டா தூக்க வேணாம்டா. நான் போய் அம்மா சொல்லிட்டாங்க. ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு" சொன்னோனே, இந்த சந்தானம் ஏன் எதுக்குன்னு கேட்காம, உடனே 2 ஸ்டெப் வைப்பாரு. "ஏய் எங்கடா போற?" அப்படின்னு கேட்டோனே, "நீ தான் மனசு மாறிச்சு சொன்னீல்ல, லோக்கல் கைய அனுப்பிச்சுட்டு போய் மாலை வாங்க போறேன்னு" சொல்லுவாரு. பாருங்க பிளான் மாறுனோனே, அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சா ஞானி. நான் கூட்டிட்டு வந்தேன், என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், போச்சு இனிமேல் செய்ய மாட்டேன் போ. அப்புறம் நீ அப்படி பேசிட்டு இருந்தாவே அடுத்த எந்த காரியம் நடக்காதுங்க. அப்பதான் கேட்பாரு, யாரா நீ பொண்ணை தூக்கணும்னு சொன்னா அடியாள் கூட்டிட்டு வர, ஆசீர்வாதம் பண்ணணும்னா மாலை வாங்கிட்டு வர போற, யாரா நீன்னு கேட்டு போதுதான் நண்பேண்டா அப்படிம்பாரு. அது ஒரு காமெடியா எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்குள்ள நான் வந்து வேற மாதிரி நான் பாக்குறேங்க. ஒரு பிளான் உடஞ்சு போனா அடுத்த பிளான் போட்டீங்கன்னா நீங்க ஞானி.